அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொன்றுமே ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஆனால் இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் யாரும் இதை அந்த அளவுக்கு ஒரு இதாக ஓதுறது கிடையாது. அதனுடைய எஃபெக்ட் பலன் தெரிஞ்சால் கூட அந்த அளவுக்கு யாரும் ஓதாமல் இருக்காங்க. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செல்வத்தில் குறை இருக்கா, பணத்தில் பிரச்சனை இருக்கா, பண ரீதியான சிக்கல் இருக்கா, ரொம்ப நெருக்கடியாக இருக்கா, இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு நியத்து வச்சு எந்த ஒரு காரணத்துக்காக அந்த பண தேவைக்காக பண பிரச்சனைக்காக நீங்கள் போதுறீங்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி இந்த அமலை முழு மூச்சா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்கன்னாலும் சரி, மறுநாள் உங்களுக்கு நல்ல செய்தியாக அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இப்போ அந்த அமல் என்ன, எப்படி ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த அமல் நீங்கள் செய்யும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது. தனிமையில் அமர்ந்து இந்த அமலை நீங்கள் செய்யணும். ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து இந்த அமலை செய்யுங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, தரூது இப்ராஹிம் 3 முறை ஓதுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது தரூது இப்ராஹிம். செலவாத்கள் நிறைய இருக்குது, ஆனால் அது எல்லாத்துக்காட்டியும் ரொம்ப சிறந்த செலவாத்தாக இருக்கிறது இந்த ஒரு செலவாத் தான். இந்த செலவாத்தை நாம் தொழுகையிலையும் நாம் ஓதுறோம். ரொம்ப சிறந்தது. இது பலருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ஆனால் யாரும் இதை கையில் எடுத்து செய்கிறது கிடையாது. பொதுவாகவே நாம் எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் சரி, சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கணும். அப்போ அதில் அல்லாஹ் தஆலா நமக்கு கேட்குற விஷயத்த நம்ம என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதை அல்லாஹ் தஆலா மறக்காமல் ஏற்றுக்கொள்கிறாங்க அம்மா. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட்டு தரூத் இப்ராஹிம் 3 முறை நீங்கள் ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா விஷயத்தையும் கட்டியும் அல்லாஹு தான் பெரியவன். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு பெருசாக தெரியும். அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு நிலையாக நமக்கு தெரியும். ஆனால் அதை நொடி பொழுதில் நகர்த்தக்கூடியவனும் யாரு? அந்த ரப்பு மட்டும்தான். எல்லா விஷயத்துலேயுமே அவனால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். அதனால இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அல்லாஹு அக்பர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நாம் அல்லாஹுவை புகழ்கிறோம். அல்லாஹ் நீ தான் பெரியவன் அப்படின்ட்டு நாம் அல்லாஹுவை புகழ்கிறோம். இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். ஆனால் இதை நாம் அதிகமாக யாரும் பெருசாக ஒரு இதாக ஓதுறதில்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை 14 முறை ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் சூரா கௌசர் எத்தனாவது சூரா அப்படின்னா 108வது சூரா குர்ஆன்ல. சூரா கௌசர் அப்படிங்கும் பொழுது அர்த்தம் என்ன? எண்ணற்ற நன்மைகள், எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத என்னுடைய சூறாவுடைய அர்த்தமே. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெஸ்டான சூறாக்களில் இந்த சூறா ரொம்பவும் இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சூறாங்கிறது ஒரு முக்கிய பங்காக இருக்கு. அவங்களுடைய கவலையின் அந்த மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் இந்த ஒரு சூறா அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கு. அதனால இந்த ஒரு சூறா வெறும் 3 ஆயத்துக்கள் கொண்ட சூறா தான். ஆனால்
அதில் அல்லாஹ் சொன்ன மாதிரி எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அதனால் சூரா கௌசரை 11 முறை ஓதுங்க. அது ஓதுனதுக்கப்புறம் ஆயத்துல் குர்சி நம்ம எல்லோருக்குமே தெரியும், ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. நமக்கு எப்போவுமே இது நம்ம ஓத வேண்டிய ஒரு ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சூரா குரானில் சில குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய வசனங்களில் இந்த ஆயத்துல் குர்சியும் ஒன்று தான். இதில் நாம் ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான். நமக்கு எந்த ஒரு கெட்டதும் அணுகாமல் நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம், ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். ஆயத்துல் குர்சிங்கிறது ரொம்ப பெனிஃபிட் ஆனது. அதனால் அதை ஒரு முறை ஓதுங்க. அது ஓதுனதுக்கப்புறம் மறுபடியும் செலவாத்தை கொண்டு நிறைவு பண்ணுங்க. அதாவது தரூத் இப்ராஹிம் இந்த செலவாத்தை கொண்டு நிறைவுபடுத்துங்க. செலவாத்தை 3 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வரிசையில் நீங்கள் செய்யுங்க. நம்ம ஃபஸ்ட்டு செலவாத்து ஓதுறோம், முன்னும் பின்னும் செலவாத்தை கொண்டு நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பித்து நிறைவு செய்கிறோம். நடுவில் நம்ம என்ன ஓதுறோம்? அல்லாஹு அக்பர், சூரா கௌசர், ஆயத்துல் குர்சி. இந்த அமலை நாம் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இதாகும் ஓதி முடிக்கிறதுக்கு. அமைதியான சூழலில் உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்த நியத்து வச்சு, பண பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது. எந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, ஏன்னா பணம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பொதுவாக பணமாக தான் காரணமாக இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட பொதுவாக 5 வேளை தொழுகையை தவற விடாதீங்க. அல்லாஹ் நெருங்கக்கூடிய சூழல் தொழுகையில் இருக்கக்கூடிய நிலை தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் 5 வேளை தொழுகையை தவற விடாமல் இந்த ஒரு அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த அமலை நீங்கள் இரவு நேரத்தில் ஒன்று இஷா தொழுகைக்கு அப்புறம், இல்லாட்டி நீங்கள் தூங்கத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சூஸ் பண்ணி இந்த அமலை நீங்கள் செய்யறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறு விடிய பொழுதை நல்ல ஒரு பொழுதாக, உங்களுக்கு சந்தோஷமான பொழுதாக ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.